அமெரிக்கத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய சமூகத்தினர் கொண்டாடும் புனித ரமலான் மாதம் தொடங்குவதற்கு ஏறக்குறைய 1 மாதங்களே உள்ளது. இந்த நேரத்தில் அனைத்து தரப்பு முஸ்லிம்களும் ஏழைகளுக்கு உதவுவது உட்பட பல்வேறு வகையான தொண்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதில் தன்னார்வ தொண்டு மிகப்பெரிய பகுதியாக மாறி உள்ளது. இத்தகைய சூழலில் அமீரகம் அதன் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு இந்த தன்னார்வ தொண்டுகளில் ஈடுபட பல வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த தன்னார்வ நடவடிக்கைகளில் பங்கேற்கும் போது அதில் யார் பங்கேற்க அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் கடுமையான அபராதங்களில் இருந்து எவ்வாறு விலக்கிக் கொள்வது என்பதையும் அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அப்படி இதில் யாரெல்லாம் பங்கேற்க தகுதி உடையவர்கள்? பங்கேற்க விரும்பும் அமீரகத்தின் குடிமக்களாகவோ அல்லது நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டவராகவோ இருக்க வேண்டும். தன்னார்வலர்கள் 18 வயது அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். சில நிறுவனங்களின் கொள்கைகளை பொறுத்து 18 வயதிற்கு உட்பட்ட நபர்கள் தங்களின் பெற்றோரின் ஒப்புதலுடன் தன்னார்வ தொண்டு செய்யலாம். அவர்கள் நல்ல குணம் மற்றும் நடத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பங்கேற்பாளர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தன்னார்வ பகுதிகளுக்கு மருத்துவ ரீதியாக தகுதி பெற்றிருக்க வேண்டும். தன்னார்வ தொழிலை ஒரு தொழிலாக செய்ய விரும்புபவர்கள் பயிற்சி உரிமம் பெற்றிருக்க வேண்டும். தன்னார்வ பணியை பயிற்சி செய்வதற்கு முன் குடியிருப்பாளர்கள் முதலில் பதிவு செய்ய வேண்டும். துபாயில் இன்று UAE டூர் சைக்கிள் பந்தயத்தின் 4வது கட்டம் நடைபெற உள்ளதால் நகரின் சில சாலைகளில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் கடந்து செல்லும் குறிப்பிட்ட சந்திப்பில் மதியம் 12:30 மணி முதல் மாலை 4 மணி வரை 10 முதல் 15 நிமிடங்கள் வரை போக்குவரத்து இடைநிறுத்தப்படும் என்றும் கடைசி போட்டியாளர்கள் கடந்து சென்றதும் வழக்கமான போக்குவரத்து ஓட்டம் மீண்டும் தொடங்கும் என கூறப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து தடையானது துபாய் காவல்துறையின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த ஆணையம் வாகன ஓட்டிகள் பாதை வரைபடத்தை சரிபார்த்து பயணத்தை திட்டமிடுமாறு கூறியுள்ளது. அபுதாபியை தலைமையிடமாக கொண்ட எத்திகாட் ரயில் நிறுவனத்தின் புதிய பயணிகள் ரயில் சேவை அமீரகம் முழுவதும் தொடங்கப்பட்டவுடன் பயணிகள் தங்களின் நோல் கார்டுகளை பயன்படுத்தி எத்திகாட் ரயில் டிக்கெட்களை முன்பதிவு செய்யலாம் என கூறியுள்ளது. நோல் கார்டு என்பது துபாயில் உள்ள RTAயின் பொது போக்குவரத்து நெட்வொர்க்குகள் முழுவதும் போக்குவரத்து கட்டணத்தை செலுத்த பயன்படுத்தப்படும் ஸ்மார்ட் கார்டு ஆகும். கூடுதலாக RTA பார்க்கிங் மண்டலங்களில் பார்க்கிங் கட்டணத்தை செலுத்துவதற்கு நோல் கார்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. அத்துடன் போக்குவரத்து வசதிகளுக்கு மட்டுமின்றி எத்திகாட் மற்றும் ஷிண்டாங்கா அருங்காட்சியகங்கள் மற்றும் துபாய் லேடிஸ் கிளப் போன்ற பல்வேறு பொது இடங்களுக்கு நுழைய கட்டணத்தை செலுத்தவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில்லறை விற்பனை கடைகளில் பொருட்களை வாங்கவும் நோல் கார்டுகளை பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 22 ரூபாய் 52 காசாக இருக்கிறது. அதேபோன்று அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸ் ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 84 ரூபாய் 64 காசாக இருக்கிறது. அமீரகத்தில் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 188 திராம்ஸ் 75 பில்ஸாக இருக்கிறது. அமீரகத்தில் 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 220 திராம்ஸ் 25 பில்ஸாக இருக்கிறது. அமீரகத்தில் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 227 திராம்ஸ் 50 பில்ஸாக இருக்கிறது. அமீரகத்தில் 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 245 திராம்ஸ் 75 பில்ஸாக இருக்கிறது. வெளிநாடுகளில் பணி நிமித்தமாக தங்கிவிட்டு இந்தியா வருபவர்கள் சுங்க கட்டணம் இல்லாமல் எந்தளவு தங்கம் கொண்டு வரலாம், யார் யார் தங்கம் கொண்டு வரலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் எவ்வளவுதான் நகைக்கடைகள் இருந்தாலும் வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களின் வீட்டு பெண்கள் இது துபாய் நகை, சவுதி நகை, மலேசியா நகை என்று சொல்வதையே விரும்புகிறார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை, வெளிநாட்டு நகை என்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு பெருமை. இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து பணிபுரிந்து சொந்த ஊருக்கு திரும்பும் NRIக்கள் பலர் தங்கள் குடும்பத்திற்காக ஆசையாக தங்கம் வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் ஒவ்வொரு நாடுகளை பொறுத்து தங்கம் விலையும் மாறுபடுகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தங்கம் கொண்டு சென்றால் அதற்கு சுங்க கட்டணத்தை இந்திய அரசு வசூலிக்கிறது. ஆனால் இந்த சுங்க கட்டணத்தை கட்டாமல் தவிர்க்க பல்வேறு வடிவங்களில் தங்கத்தை மறைத்து விமானம், கப்பல் போக்குவரத்து மூலம்
வளைகுடா நாடுகள் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து கடத்தி வருவது அதிகரித்துள்ளது. இப்படி தினமும் பல கோடிக்கணக்கான தங்க நகைகள் கடத்தல்காரர்களிடமிருந்து பிடிபடுகிறது. அது மட்டுமின்றி யார் யார் எந்த அளவில் எந்த வடிவில் தங்கத்தை எடுத்து சென்றால் சுங்க கட்டணம் இல்லை என்ற விவரம் சாமானிய மக்களுக்கு தெரியாமல் கூடுதல் நகைகளை கொண்டு சென்று விமான நிலையத்தில் அபராதம் கட்டும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே இதற்காக இந்திய அரசு வகுத்துள்ள விதிகளை பார்ப்போம். சுங்க கட்டணமின்றி யார் எவ்வளவு தங்க நகைகளை கொண்டு செல்லலாம்? இந்திய குடிமகனாக அவர் இருக்க வேண்டும். ஓராண்டுக்கு மேல் வெளிநாட்டில் தங்கியிருக்க வேண்டும். ஆண்கள் 50,000 என்ற மதிப்புக்கு மிகாமல் தங்க நகைகளை கொண்டு வரலாம். பெண்கள் 1,00,000 என்ற மதிப்புக்கு மிகாமல் தங்க நகைகளை எடுத்து வரலாம். நகையாக இருந்தால் மட்டுமே சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது. அதுவே தங்க கட்டிகள், தங்க காசுகளுக்கு சுங்க கட்டணம் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசு வகுத்துள்ள இந்த வரையறைகளை தாண்டி இருந்தால் சுங்க கட்டணம் கட்டாயமாக வசூலிக்கப்படும். அதேபோல் மேற்கண்ட விதிகள் வெளிநாடுகளில் வாங்கிய தங்க நகைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இந்தியாவில் வாங்கியிருந்தால் சுங்க கட்டணம் கட்ட தேவையில்லை. இந்த அளவு வரையறை தாண்டி தங்கம் கொண்டு சென்றால் அது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்களிடம் சொல்லாமல் மறைத்து கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் பெரிய தொகை அபராதமாக விதிக்கப்படும் அல்லது கைது செய்யப்பட வாய்ப்புகளும் உள்ளது. இந்த அளவை தாண்டி நகை வாங்கி செல்பவர்கள் ஓராண்டுக்கு மேல் வெளிநாட்டில் தங்கியிருப்பவர்களாக இருந்தால் சுங்க கட்டணத்தில் 13.75% தள்ளுபடி செய்வதுண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் விரைவில் வரவிருக்கும் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு துபாயை தளமாக கொண்ட சில்லறை விற்பனையாளரான யூனியன் கூப் அதன் பல்வேறு தயாரிப்பு பொருட்களுக்கு 75% வரை தள்ளுபடியை அறிவித்துள்ளது. இது குறித்து ஊடகங்களிடம் பேசிய யூனியன் கூப்பின் CEO அவர்கள் 4000 பொருட்களுக்கு 50 முதல் 75% வரை தள்ளுபடி உட்பட 11 பல்வேறு ப்ரமோஷன்கள் தொடங்கப்படும் என அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் அதன் டமயாஸ் அட்டைதாரர்களுக்கு சில தயாரிப்புகளில் கூடுதல் தள்ளுபடியும் இருக்கும் என்றும், இது தற்போது கிட்டத்தட்ட 1 மில்லியன் டயாமஸ் அட்டைதாரர்களை கொண்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 மில்லியன் திராம்ஸ் மதிப்புள்ள தள்ளுபடிகள் வழங்கப்பட்டதாக கூறிய யூனியன் கூப்பின் தலைமை நிர்வாகி இந்த ஆண்டு தொகையானது கடந்த ஆண்டை விட அதிகமாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார். இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறப்பணித்துறையானது ரமலான் மார்ச் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என்றும், மேலும் ஈத் பெருநாளானது ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று குறிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சில்லறை விற்பனையாளர்கள் மார்ச் 8 முதல் ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்குபவர்களுக்கு நோல் கார்டு, அலிபே மற்றும் விசாட் ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. விலை அதிகரிப்பு குறித்து கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள நுகர்வோருக்கு உதவும் வகையில் 2024ஆம் ஆண்டில் மளிகை பொருளின் விலைகள் நிலையாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் பட்ஜெட் விமான நிறுவனமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செக்-இன் பேக்கேஜ் இல்லாமல் பயணிக்க விரும்பும் பயணிகளுக்கு எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணத்தை அறிவித்துள்ளது. ஆகவே இப்போது இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கு இடையே பயணம் செய்யும் பயணிகள் குறைந்த விமான கட்டணத்தில் பயணிக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏர் இந்தியாவின் துணை நிறுவனமும் டாடா குழுமத்தின் ஒரு பகுதியான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் புதிய எக்ஸ்பிரஸ் செக்-இன் கவுண்டர்கள் மற்றும் பேக்கேஜ் பெல்ட்டுகளில் கூட்டத்தை தவிர்க்க விமான பயணிகளுக்கு உதவுவதாகவும் 15 கிலோ மற்றும் 20 கிலோ செக்-இன் பேக்கேஜ் அலவன்ஸ்களுக்கு கணிசமான தள்ளுபடி செய்யப்பட்ட முன்பதிவு விலைகளுடன் கூடுதலாக 3 கிலோ கேபின் பேக்கேஜ் அலவன்ஸுடன் வருவதாக தெரிவித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணத்தில் முன்பதிவு செய்யும் விருந்தினர்களுக்கு இது அதிகபட்ச நெகிழ்வுத்தன்மையும் வசதியும் உறுதி செய்வதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த புதிய பேக்கேஜ் இந்தியா, அமீரகம் மற்றும் மற்ற வளைகுடா நாடுகளுக்கான வழித்தடங்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமானது இந்தியா மற்றும் அமீரகம் இடையே வாரத்திற்கு 195 விமானங்களை இயக்குகிறது. அதில் துபாய்க்கு 80 விமானங்களும், ஷார்ஜாவுக்கு 77 விமானங்களும், அபுதாபிக்கு 33 விமானங்களும், ராசல் கைமாவுக்கு 5 விமானங்களும், அல்லையனுக்கு 2 விமானங்களும் அடங்கும் என கூறியுள்ளது. வளைகுடா பகுதி முழுவதும் வாரத்திற்கு 308 விமானங்களை இயக்குவதாக கூறியுள்ளது.
எக்ஸ்பிரஸ் லைட் கட்டணத்தில் பயணிக்கும் பயணிகள் முன்பதிவு செய்யும் போது கூடுதலாக 3 கிலோ கேபின் பேக்கேஜ்களை முன்பதிவு செய்யலாம் அல்லது விமான நிறுவனத்தின் இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலம் இதற்காக முன்பதிவு செய்யலாம் என ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கூறியுள்ளது. பின்னர் பயணிகளுக்கு செக் இன் பேக்கேஜ் சேவைகள் தேவைப்பட்டால் அவை 15 கிலோ மற்றும் 20 கிலோ கூடுதல் பேக்கேஜ் அடுக்குகளுக்கு கணிசமான தள்ளுபடி விலையில் கூடுதல் செக் இன் பேக்கேஜ் அலவன்ஸ்களை முன்பதிவு செய்யும் வசதியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் விமான நிலையத்தில் உள்ள விமான நிறுவன கவுண்டர்களில் விருந்தினர்கள் செக் இன் பேக்கேஜ் சேவையை வாங்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.